ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். மூன்றாவது முறையாக இந்த குரூப்ல, அதாவது இது பெரிய விஷயம். எஸ்எஸ்எம்ஜி வந்து அவர் போன பிறகு கிட்டத்தட்ட 700 இது குரூப் வகுப்பு எடுக்கிறாங்கிறது பெரிய விஷயம். என்னை மூன்றாவது முறையாக அழைத்தமைக்கு முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. சரி, நம்பர் 1 நம்ம டைரக்டாக சப்ஜெக்ட் போகலாம். என்னுடைய பாயிண்ட் வந்து, நான் வந்து புதுசாக எதையும் சொல்ல போகிறதில்ல. அவர் சொல்லும்போதே, முரளி சொல்லும்போதே எளிதாக கிடைக்கிறதுக்கு, ஈஸி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் சொன்னார். அதனால் அந்த ரூல்ஸை நீங்கள் எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். வேறு எதுவும் ஸ்பெஷலாக சொல்ல போகிறதில்ல, புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்ஐசியின் பாலிசிதாரர்களுக்கும் சரி, எல்ஐசிக்கும் சரி, முகவரியாய் திகழும் முகவ நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பர் 1, எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் உரிமம் 2 வகைப்படும். ஒன்று வாழும்போது, இன்னொன்று வாழ்க்கைக்கு பிறகு. ஃபர்ஸ்ட் வந்து வாழும்போதை பற்றி பேசுவோம். வாழும்போது கிளைம் பண்ணுறதுக்கு இப்போ எல்ஐசி வந்து டிஜிட்டலைஸ் இது பண்ண பிறகு ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து அதுவாக செலக்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்கு. 60 நாள் முன்னாடியே போட்டுருவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பாலிசி ஹோல்டர் உங்ககிட்ட இருக்க உங்கள் பாலிசி ஹோல்டர் எல்லாத்துடைய நெஃப்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 28/6 மெச்சூரிட்டியோ எஸ்பியோ வருது அப்படின்னா 28 நாளிலேயே எல்ஐசி ப்ராசஸ் பண்ணிடும். திரும்பவும் சொல்கிறேன், 60 நாள் முன்னாடி. ஸோ உங்கள் பாலிசி ஹோல்டர் எல்லா பாலிசி ஹோல்டருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்கள். இதுதான் நம்ம எல்ஐசியோட டார்கெட். என்னன்னா 100% மெச்சூரிட்டி கொடுக்கணும், 100% பணம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி செட்டில் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. நான் நீங்கள் காரணம் சொல்லவே மாட்டேன், பட் இருந்து விடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் பேசுறேன். இதுல என்ன அப்படின்னா, எல்லா மெச்சூரிட்டி கிளைம்க்கும் 5 லட்சம் வரைக்கும் எந்த ரிக்குயர்மெண்ட்ஸும் வேண்டாம். பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் போட்டுருவோம். மிஷின் ஒரே பாயிண்ட், மிஷினில் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அது மட்டும்தான் முக்கியம். அடுத்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறது, மெச்சூரிட்டி கிளைம் அமௌண்ட் இஸ் நாட் டாக்ஸபிள். எந்தெந்த கேஸ்லாம் டாக்ஸில் வருது அப்படிங்கிறது, அதுக்கு என்ன செய்யணும் அதையும் நான் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, 1/4/2004 பிறகு இன்ட்ரோடியூஸ் ஆன பாலிசியோட ஆண்டு பிரீமியம் 20% சம்மஷூரை விட 20% அதிகமாக இருந்தால் மெச்சூரிட்டி கிளைம் டாக்ஸபிள் இன்கம். திரும்பவும் சொல்கிறேன், 1/4/2004 1 லட்சம் ரூபாய் பாலிசி சம்மஷூர், உங்கள் வருட பிரீமியம் ஆண்டு தவணை 20,000க்கு மேலே இருந்தால் இட் இஸ் டாக்ஸபிள் பில். அதே மாதிரி 1/4/2014 பிறகு அப்படின்னா அப்போ 20%, இப்போ 10%. 10,000க்கு மேலே இருந்தாலே இட் இஸ் டாக்ஸபிள். 194D அதில் என்ன எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத வச்சப்பாங்க. அப்போ இதுல பிரச்சனை என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 2%, 20%. அதாவது டாக்ஸபிள் இன்கம் நாங்கள் டாக்ஸ் பிடிக்கிறது 2% இஃப் பேன் கார்டு இஸ் கிவன். அந்த பேன் கார்டில் பாலிசி ஹோல்டர், அதாவது அவங்க பேன் கார்டை ஐடியில் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கோம், ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருந்தா 2%. அப்படி இல்லைன்னா 20% டாக்ஸ் பிடிக்கப்படும். அதில் என்ன, எதுக்காக பேன் கார்டை இது பண்ணணும்னு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, பேன் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஐடியிலேருந்து ரீஃபண்ட் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. பேன் கார்டு கொடுக்கல இந்த மாதிரி வருது அப்படின்னா அடுத்த வருஷம் ரீஃபண்ட். ஏன்னா எல்லாரும் டாக்ஸபிள் இன்கம்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அடுத்த வருஷம், தட் மீன்ஸ் இந்த வருஷம் ஏப்ரல் மே ஜூன்ல பணம் வாங்குறாங்க,
டேக்ஸ் பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த வருஷம் ஐடி சப்மிட் பண்ண பிறகு அப்படி பண்ணும்போது இந்த பேன் கார்டு ஆதாரோட லிங்க் ஆகி இருந்தால் இந்த பாலிசி ஹோல்டர் சான்ஸ் இருந்ததுன்னா ஐடி ரீஃபண்ட் வாங்கலாம். அதனால கொடுக்கணும்னு சொல்றேன். நான் சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது 100% செட்டில்மெண்ட்டுக்கு ஆல் பாலிசி ஹோல்டரோட ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் லிங்க் பண்றது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா எல்ஐசியும் பிரச்சனை. ஏன்னா மிஷின் தான் பண்ணுது, உங்களுக்குன்னு தனியா பண்ண போறதில்ல, இல்லை உங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா மிஷினே எல்லாம் பண்ணிடும். சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்றேன். இதுல பாக்குறது வந்து என்னெல்லாம் பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம். பேங்க் பாஸ்புக் கொடுக்கறது நல்லது. ஜெராக்ஸ் தெளிவா இருக்கணும், அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நல்ல தெளிவான ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. ஆன்லைன்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடாது, பாலிசி ஹோல்டர் எடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வராது. அதனால அதுல தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, எஸ்பி அக்கௌண்டா இருந்தா அட்வைசபிள். இட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இட் ஷுட் பி சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கணும். இன்னொரு ஆள் அதுல எடுக்கக்கூடிய வசதி உங்களுக்கு வந்துடக்கூடாது. இட் ஷுட் பி சோல் ப்ரொப்ரைட்டர். அந்த இல்ல நான் செக் லீஃப் கொடுக்குறேன்னா செக் லீஃப்ல பேரோட இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் அதுல போட்டு ப்ரொப்ரைட்டர் போட்டு இவர் பேர் மட்டும் இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சிங்கிள் இதா இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க, என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல நான் ரெசிடென்ட் இந்தியன் அதர்ஸ் அப்படின்னு போட்டு எஸ்பி அக்கௌண்ட் பிராக்கெட்ல வரும். அதாவது நம்ம கேஷ் டிரான்சாக்சனை ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படிங்கிற அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான் எல்ஐசியில கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது ரீசைக்ளிங். எல்லாரும் கேட்கறது அதான். ஒரு பாலிசி, ஒரு பிரான்ச், நம்ம பிரான்ச்சில் ஏப்ரல் மாதம் 2 பெண்டிங் இருக்கு, ஏன் சார் இன்னும் நெஃப்ட் கொடுக்கல? ஜூன் மாதம் 2 பெண்டிங் இருக்கு, ஏன் சார் நெஃப்ட் கொடுக்கலன்னா அந்த ஏஜென்ட் சொல்ற ஒரே வார்த்தை, சார் ரீசைக்ளிங் பேசிட்டு இருக்கேன் சார். நான் திரும்பவும் சொல்றேன், 28/6/26 டியூ அப்படின்னா, முரளிக்கு தெரியும் நினைக்கிறேன், 28/6/26 டியூ அப்படின்னா 27 மத்தியானம் வரைக்கும் ரீசைக்ளிங் பண்ணலாம். போட்ட பாலிசியிலையும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் வந்து ரீசைக்ளிங்காக நெஃப்ட் கொடுக்கல அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க பேசுறத மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இதுதான் வந்து முக்கியமா சொல்ல போற விஷயங்கள். அக்கௌண்ட்ஸ் இதுல உள்ளது பார்க்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, செக் லீஃப் அதெல்லாம் பார்த்து இது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து எய்தர் ஆர் சர்வைவர் அப்படின்னு இருந்தா பார்த்துக்கோங்க. அவங்க யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னா அந்த பாலிசி விடுற பணம் வேற யார் போதும், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட். அடுத்தது உள்ளது நம்ம கிளைம்ஸ்ல வர்ற சிக்கல்கள்ல வர்றது மைனர் லைஃப். மைனர் லைஃப்ல பாலிசி வந்து 102 பழைய பாலிசி 102 இந்த ஜீவன் இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த பாலிசி ஹோல்டர், மைனரா இருக்கிற பாலிசி ஹோல்டர் 18 வயசாகும் போது பாலிசி ஷுட் பி இன் ஃபோர்ஸ். 18 வயசாகும் போது பாலிசி ஷுட் பி இன் ஃபோர்ஸ். தென் ஒன்லி பாலிசி ஹோல்டராக வருவார். இல்லைன்னா யாரு ப்ரப்போசரோ அவருக்கு தான் கொடுக்கணும். ஸோ அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எந்த இடத்துலையும் 18 வயசு ஆகும்போது பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்ததுன்னா பாலிசி ஹோல்டரா, மைனர் வந்து பாலிசி ஹோல்டராக வருவார். இல்லை எனில் யாரு ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச வாழ்க்கையில போது கொடுக்கிறது. இப்போ வாழ்க்கைக்கு பின் இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா பாலிசி ஹோல்டருக்கும் எல்லா பாலிசியிலையும் நாமினேஷன், வேலிட் நாமினேஷன் இருக்கா? உங்க பாலிசி ஹோல்டர், எல்லா பாலிசி ஹோல்டருக்கும் வேலிட் நாமினேஷன் இருக்க வேண்டும். அதை நீங்க மனசுல வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத மெயினா சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சொல்றது, 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா நாமினேஷன், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணதுக்கு அந்த பாலிசியில பெனிஃபிட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத மெயினா சொல்றேன். அதே மாதிரி இது நாமினேஷனுக்கு. இஃப் இட் இஸ் பாலிசி வாஸ் அசைன்டுன்னு வச்சுக்கோங்க,
1/4/2014 பிறகு அசைன்மெண்ட் ஆகி இருந்தா ரீஅசைன் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா பழைய நாமினிக்கு போயிடும். தெளிவா சொல்றேன். 1/4/2014 பிறகு the policy was assigned in favor of HFL etc. If it is reassigned, it is automatically turned to the policy nominee. என்ன நாமினி முதல்ல போட்டிருக்கீங்களோ அந்த நாமினிக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி போட்டதா இருந்தா ரீஅசைன் பண்ணுனா யூ ஷுட் நாமினி புதுசாக கொடுக்க வேண்டும். அதை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுதான் அந்த இதுல ரெண்டுலையும் உள்ள முக்கியமான ஏழு. அதே மாதிரி கிளைம்ஸ், டெத் கிளைம்ல வந்து அடுத்தது வாழ்க்கைக்கு பிறகும் அப்படிங்கிறதுல புதுசா உள்ள ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானேலி கிளைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 வருஷத்துக்கு மேல உள்ளது. அதுல டெத் சர்டிபிகேட் வந்து நான் வந்து ரொம்ப செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத் சர்டிபிகேட் QR கோடோட பக்காவா வரணும். ஜெராக்ஸ் கொடுக்கறத விட அட்வைஸ் வந்து ஒரிஜினல் கொடுக்கறது. அப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணா நீங்க என்ன பண்ண, எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஒரு கேஸ் வந்தது. QR கோடை ஸ்கேன் பண்ணா அதுல வேற டெத், எக்ஸ் இறந்து போனவர்னா இதுல ஒய் இறந்து போனவர், டேட் ஆஃப் டெத் எல்லாமே மாதிரி இருக்கு. ஸோ ஆன்லைன் வந்த பிறகு எந்த வகையில எப்படி வேணாலும் ஃப்ராட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால மெயினா நான் சொல்றது ஒரிஜினல் QR கோட் ஒரிஜினலை மட்டும் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ 18 வயசுனா நாமினி கொடுக்குறது. அடுத்தது முக்கியமா இன்னொரு விஷயம் பார்க்கறது என்னன்னா, இப்போ ஆரம்பிச்ச பாலிசியில, தட் மீன்ஸ் 8 சீரீஸ் 9 சீரீஸ் இது எல்லாத்துலயும் கிரேஸ் பீரியட் தாண்டி கட்டுனாலே இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரிவைவல். நீங்க பிரீமியம் மைண்ட்ல பார்த்துருப்பீங்க, இதுல பார்த்துருப்பீங்க. இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரிவைவல், ரிவைவல் வித்தவுட் DGH அப்படின்னு வச்சுக்கலாம். லேட்டா கட்டுனாலே இட் இஸ் ரிவைட்டட். எதுக்காக இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரிவைவல் அப்படின்னா சூசைட் கிளாஸ் இருக்கு. சூசைட் கிளாஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி கான்செப்ட் தெரியும். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் எதிர்பாராத நிகழ்விற்கு ஒரு காம்பன்சேட், அதுதான் வந்து நம்முடைய இன்சூரன்ஸோட பேசிக் கான்செப்ட். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தா அதை வந்து நம்மளால அதோட பொருளாதார இதை வந்து காம்பன்சேட் பண்ணும். ஒரு ஃபேமிலியோட பிரெட் வின்னர் இறந்து போறாரு, அவரை நம்மளால இது பண்ண முடியாது. அவருடைய பொருளாதார விஷயத்தை நம்மளால காம்பன்சேட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், சாப்பிடுறது வலது கையில சாப்பிடுவோம், வலது கையில ஒரு ஆக்சிடென்ட், எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன் தான் இன்சூரன்ஸ். ஸோ எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தான் அந்த ஸ்பூன் இஸ் இன்சூரன்ஸ். அப்படி நம்மளால வலது கை கொடுக்க முடியாது, ஆனால் ஸ்பூன் கொடுக்கும், அதான் கண்டிஷன். இந்த சூசைட் கிளாஸ் எதுக்காக வருது சொல்றேன் அப்படின்னா, சூசைட் கிளாஸ் வந்து அகைன்ஸ்ட் இன்சூரன்ஸ். சூசைட் தற்கொலை பண்ணக்கூடாது, தற்கொலை பண்ணா பணம் கொடுக்க கூடாது, அதுதான் சூசைட். அந்த கண்டிஷன்ல தான் நான் இந்த 8 சீரீஸ் 9 சீரீஸ்ல கிரேஸ் பீரியட் தாண்டி கட்டி அதுவே ட்ரீட்டட் அஸ் ரிவைவல்னா அதுல இருந்து 1 இயர் வரைக்கும் சூசைட் கிளாஸ் அப்ளிகபிள். ஸோ சூசைடே பண்ணக்கூடாது, இல்லை ஒழுங்கா பண்ணிட்டு ஒழுங்கா பாலிசியை படம் கட்டிட்டு சூசைட் அப்படின்னா வச்சுக்கணும். அதே மாதிரி நான் கிளைம்ஸ்ல கொடுக்கும் போது சொல்ற விஷயங்கள், ஒரிஜினல் டெத் சர்டிபிகேட், அடுத்தது லெட்டர். அந்த லெட்டர்ல தெளிவா நான் சொல்ல போறேன், ஈஸியா கிளைம் செட்டில் ஆகிறதுக்கு டேட் ஆஃப் டெத், காஸ் ஆஃப் டெத், பிளேஸ் ஆஃப் டெத், அந்த உறவு, எனது கணவர், எனது மனைவி, எனது மகன், எனது அந்த இதோட பேர் போட்டு பக்காவா எழுதி விடுச்சுன்னா போகலாம். அதே மாதிரி ஏர்லி கிளைம்ல வர்ற பிரச்சனைகளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஃபார்ம் பி, லாஸ்ட் அட்டெண்டட் டாக்டர் சர்டிஃபிகேட். அது வந்து எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் B1 B2 அந்த ஆஸ்பத்திரி ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்க பக்காவா கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் சொல்றேன்னா அதே மாதிரி எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் டெத் ஆர் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல இருந்து டேட் ஆஃப் ரிவைவல்ல இருந்து 3 வருஷம் முன்னாடி இருந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும் லீவ் ரெக்கார்ட்ஸ். அவர் ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வராரு, ஒழுங்கா வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காரு, திடீரென்று நடந்த நிகழ்வு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்
ஏர்லி கிளைமுக்கு வந்து ஈஸியாக செட்டில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பாயிண்டாக சொல்கிறேன். எதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எங்கள் பிரான்ச்சில் ஒரு கிளைம் வந்தது, பாலிசி போட்டு வித்தின் 2 இயர்ஸில் டெத்து. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வித்தின் 2 இயர்ஸில் டெத்து. பட் ஹி ஹாஸ் டேக்கன் லீவ், சிக் லீவ் 210 நாள் எடுத்திருக்கிறார். இப்போ எப்படி போடுறது? இப்போ எல்ஐசிக்கு கிளைம் வரும்போது நம்ம அந்த ஃபார்ம்ஸில் இது கொடுப்போம், சிக் லீவ் தான் எடுத்தார் அப்படின்னு. சிக் லீவ் எடுத்தார் அப்படின்னா என்ன பிரச்சனை? எல்லா சிக்கலும் வரும். ஸோ ஆனால் வி ஹேட் செட்டில்டு த கிளைம். என்ன அப்படின்னா, நார்மலாக வந்துக்கோங்க, நாங்கள் வச்சுக்கோங்களேன், என்ன தான் வச்சுக்கோங்களேன், சிஎல் போடுவோம். சிஎல் இல்லை அப்படின்னா எல்லாருமே நார்மலாக போடுறது சிக் லீவ் அப்படின்னு சொல்லி போடுவோம், ரைட்டா? லீவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லீவு எதுக்காக போட்டார் அந்த பாயிண்ட் அதில் இருக்குல்ல. லீவ் வந்து பொண்ணு கல்யாணத்துக்காக போட்டார் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக லீவ் போட்டார் அப்படின்னு. வெரி சிம்பிள். அப்படியே ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் கிளீனாக எல்ஐசி செட்டில் பண்ணுச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரூஃபை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என் பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன இல்லை, நம்ம கொடுக்குற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கணும். நான் முரளிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்கேன், எங்கள் ஏஜென்ட்டில் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு சொல்ல. நான் சொல்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை தான் மெனுசாக வச்சுக்கணும். அடுத்தது ஏபி. இதில் ஏபி என்ன மாதிரி கொடுக்கறது? இப்போ உள்ள பாலிசியில் ஏபி இஸ் டேக்கன் அஸ் ரைடர். ஓகே, இஃப் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ரைடர் அப்படின்னா கிரேஸ் பீரியட் தாண்டி இறந்து போனால் கிடையாது, ஏபி கிடையாது. ஸோ ஏபிக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு என்னெல்லாம் முக்கியமானது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அப்புறம் போலீஸ் இன்கொஸ்ட் ரிப்போர்ட், போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட். அந்த இதில் எல்லாமே 2 பக்கம் 3 பக்கம் இருந்ததுன்னா நீங்கள் 2 பக்கமும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லி அட்டஸ்ட் பண்ணி வாங்கிருங்க. 2 பக்கம் இருக்கு, 4 பக்கம் இருக்குன்னா 4 பக்கமும் அட்டஸ்ட் பண்ணிருங்க. எந்த டவுட்டும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும். இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சூசைடு ஏதோ பண்ணுறாங்கன்னா இது இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போது கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட், இஃப் இட் இஸ் மென்ஷன்ட் இன் த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டெத் ஒப்பீனியன் ஆஃப் டெத் இஸ் பெண்டிங் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருந்ததுன்னா we should கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆல்சோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆன்லைன்லையும் எடுக்கலாம், ஆன்லைனில் எடுத்தாலும் சரி இது பண்ணாலும் சரி அட்டஸ்டேஷன் முக்கியம். அட்டஸ்டேஷன் எதுக்கு திரும்ப சொல்லேன்னா, எஃப்ஐஆரில் மொதல் பேஜில் ஒரு ஆளோட கேஸு, 2வது பேஜில் இன்னொரு ஆளோட விஷயம், 3வது பேஜில் இவர், அப்படிலாம் பார்த்த வரலாறுகள்லாம் உண்டு. அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சூசைட் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க, 2வது வயசில் அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நமக்கு பைத்தியம் அடிச்சிடும். அந்த அளவுக்கு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃப்ஐஆராக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், பிஐஆராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எத்தனை பக்கம் இருக்குமோ அத்தனை க்ளீனாக அட்டஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க, ஆன்லைனில் இருந்தாலும் சரி. டெத்து, டிரைவிங் லைசன்ஸும் முக்கியம். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கொடுக்கணும்னா எல்ஐசி தான் ட்ரை பண்ணுமே தவிர மற்றபடி கொடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இப்போ உள்ள ரூல்ஸில் எல்லாம் வர்றது, ஹெல்மெட் போடாமல் போனால் கிளைம் கொடுக்கக்கூடாது, இது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா கொடுக்கக்கூடாது, சட்டத்தை மீறி வண்டி ஓட்டுவாங்க, சட்டத்தை மீறி நடைபெறும் செயல்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கண்டிஷனில் வச்சுருக்காங்க. பட் இன்னும் எல்ஐசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கிளைம் நான் சொன்ன மாதிரி எல்லா பாலிசிக்கும் நாமினேஷன் கொடுத்துருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கிளைம் ஃபார்ம்ஸ் கொடுக்கறது மீதி விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இன்கேஸ் நாமினேஷன் இல்லை கொடுத்த நாமினி, இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா செக்ஷன் 39 தான் நாமினேஷனுக்கான சட்டம். செக்ஷன் 39 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் எனேபிள்ஸ் த நாமினேஷன். தட் நாமினி இஸ், நல்லா மனசு வச்சுக்கோங்க, தட் நாமினி இஸ் எலிஜிபிள் டு ரிசீவ் த மணி. தட் நாமினி இஸ் எலிஜிபிள் டு ரிசீவ் த மணி, நாட் என்ஜாய். ஸோ இப்போ பெனிஃபிஷரி நாமினி அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களா இருந்தால் அந்த பணத்தை இது பண்ணிக்கலாம்.
ஸோ யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெனிஃபிஷரி நாமினி அண்ட் நாமினி. இப்போ நாமினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நாமினேஷன் இல்லை அப்படின்னா எப்படி செட்டில் பண்றது? பாலிசி ஹோல்டரும் இல்லை, நாமினேஷனும் இல்லை, எப்படி கொடுக்குறது? ஸோ வாரிசு சான்றிதழ் வேணும். வாரிசு சான்றிதழ் ஹிந்து மேல இருந்தா ஸ்பௌஸ், சில்ட்ரன், அம்மா இவ்வளவுதான் வருவாங்க. கிறிஸ்டினா இருந்தா அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா யூ ஷுட் கெட் சக்சஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கோர்ட். அதுல இந்த பாலிசி நம்பர் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொண்டு வரணும். அப்பதான் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இப்போ இன்னொரு இது சொல்லுவாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இது பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஜீவன் உற்சவ் அந்த பாலிசிலாம். அதுலேயும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அசைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவர் எக்ஸுங்கிற ஒரு பாலிசி எடுக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சொல்ல வந்து எக்ஸ் வந்து இந்த 3 தலைமுறைக்கு கொடுக்குற பாலிசி அப்படின்னு சொல்லுங்க. இதில் நான் பார்க்குற ஒரே ஒரு பாயிண்ட், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுக்கிறார். பாலிசியை அசைன் பண்ணி அவரோட அப்பாவுக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்பாவுக்கு பெனிஃபிட் போகுது, பணம் அந்த வருஷம் உள்ள பணம் போகுது. இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் த ஃபாதர் இவருக்கு வரும், இவர் டெத்துனா இவர் பையனுக்கு போகும் அப்படின்னு சொல்லுது. இதுல மெயின் கண்டிஷன், பாலிசி சுட் பி கண்டிஷனல் அசைன்மெண்டா இருக்கணும். அந்த பாலிசி ஹோல்டர் யார் அசைன் பண்ணியிருக்காரோ அவர் இறந்து போனா ஷுட் பி ரிவர்ஸ்டுன்னு வரணும். இல்லை அப்படின்னா அவருக்கு இன்னொரு பையன் இருந்தா அப்படின்னா சட்ட சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்ச, கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சது. என் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது முகவர்கள் உங்க பாலிசி ஹோல்டர் எல்லாருடைய கான்டாக்ட் நம்பரும் இதையும் கையில வச்சுக்கோங்க. எல்லாருடைய கான்டாக்டும் இருக்கணும். உங்கள்கிட்ட 100 பாலிசி இருக்கு, 100 பேரோட இதுவும் உங்க கையில இருக்கணும். எதுக்கு இதை மெயினா ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு 8 to 10 வருஷத்துல இன்சூரன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 35-40 லட்சம் கோடி பணம் வர்றதற்கு. 40 லட்சம் கோடி. எதுக்காக இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறோம்னா, ஏன்னா எஃப்டிஐ வருது, இதெல்லாம் வருது கொண்டதுக்கு காரணமே இன்சூரன்ஸ் மார்க்கெட்டு ஹெவியாக இருக்குது இந்தியாவில். ஸோ கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. ஏன்னா நம்மகிட்ட உள்ள மொத்த பாலிசி ஹோல்டர் எல்ஐசி எங்கள் இந்தியா முழுக்க பாலிசி ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி, 28 to 30 கோடி, மேக்ஸிமம் 30 கோடி. இந்த எம்ப்ளாயிஸ் இவங்கெல்லாம் சேர்றதுனால இந்த 35-40 கோடி. கிட்டத்தட்ட 140 கோடியில் 40 கோடி பேர் தான் பாலிசி ஹோல்டர். இன்னும் 100 கோடி பேர் இருக்காங்க. அதில் 50 கோடி பேராவது எலிஜிபிள் பெர்சன் டு டேக் பாலிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 கோடி பேராவது எலிஜிபிள் பெர்சன் டு ரிசீவ் அல்லது எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அந்த நான் சொல்றேன் 40 லட்சம், அப்ராக்சிமேட்டா 40 லட்சம் கோடினா அதில் 20-30 லட்சம் கோடி எல்ஐசிக்கு தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ற பாயிண்ட், எல்லா பாலிசி ஹோல்டருடைய இதுவும் நம்ம கையில் இருக்கணும். அவங்கள என்கிட்ட கேட்டால் மந்த்லி ஒன்ஸ் எல்லாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அதனால உங்களுக்கு அடிஷ்னல் பாலிசி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ சுச்சுவேஷன் ஒரு என்னதான் எஃப்டிஐ வருது, என்னதான் ஃபாரின் வருது, என்னதான் வந்தாலும் நம்ம இன்ஸ்டியூஷன் மேலே உள்ள நம்பிக்கை, நம்ம இன்ஸ்டியூஷன் மேலே உள்ள இது எல்லாருக்கும் இருக்கு. அதை வந்து மறுக்க முடியாது. பிடிக்கல, சண்டை போடுறோம், பேசுறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இது இருக்குங்கிறத மனசில் வச்சுப்பாங்க. ஸோ நம்ம அந்த 20 லட்சம் கோடி இந்தியாவில் எல்ஐசிக்கு வர இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முரளி. ஓகே, அரை மணி நேரத்திலேயே முடிச்சிட்டீங்க. சொன்ன மாதிரி அதுக்கு பிளான் பண்ண நீங்க அரை மணி நேரம் சொன்னீங்க, நீங்க ஸ்லைடு எதுவும் போடல, அதனால இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா அரை மணி நேரத்துக்கு வச்சு அதை சேர்த்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி எடுத்துட்டேன். கேள்வி நேரம் பத்தாது. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பண்ணுங்க. ராஜேந்திரன் ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்டுக்கிறேன். கேட்டுங்க. 2 விஷயம் ராஜேந்திரன், உங்க ஆர்வம் உங்கள்கிட்ட சொல்லுங்க. கியூஆர் கோடுல டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்றீங்க, அது எப்படி வரும்? நம்ம கியூஆர் கோட்ல தானே ஸ்கேன் பண்ணி அதை எடுத்திருப்பாங்க, அதுல நீங்க எப்படி மாத்தி வருதுன்னு சொல்றீங்க? எனக்கு அது புரியலையே. ஆன்லைன் வந்த பிறகு ஆன்லைன் ஃப்ராட் வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.
கியூஆர் கோடை செக் பண்ணா வேற பேர் வரத நான் செக் பண்ணியிருக்கேன். கியூஆர் கோடை செக் பண்ணி அது அப்படியே வந்தா வேற ஒன்றும் என்கொயரி இருக்காது. அந்த டெத் சர்டிபிகேட்டை பொறுத்து என்கொயரி இருக்காது. எங்க பாரு முரளி, இறந்து போனது எக்ஸ், ஆனா கியூஆர் கோடை போட்டா அதுல வேற பேர் வருது. ஓ, பிரிண்ட்ல ஒரு பேர் இருக்கு, இதுல ஒரு பேர் இருக்கு. சோ அதெல்லாம் நான் சொல்லல, நான் சும்மா செக்கிங்காக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிரான்ச் என்பது லோக்கல் பஞ்சாயத்து வேற வந்துடும், அதை நம்ம பாத்துக்கலாம். அது போக எனக்கு இன்னொரு கொஸ்டின், ஆன்லைன்ல போலீஸோட ரிப்போர்ட், போலீஸ் இன்கொஸ்ட் ரிப்போர்ட், பிஎம்ஆர் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஆன்லைன்ல எடுத்து பழையபடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அட்டஸ்டேஷன் வாங்குறது கஷ்டம் இல்லையா? அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆன்லைன்ல எடுத்துட்டு முதல் பேஜ் ஒண்ணு, ரெண்டாவது பேஜ்ல வேற பிரிண்ட் டைப் பண்ணி கொண்டு வராங்க. ஓஹோ, வெரிஃபிகேஷனுக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டே சொல்றோம். சரி, அப்ப நான் வந்து என்ன சொல்றேன், நம்ம ஆபீஸ்ல உட்காந்து அந்த கஸ்டமரை ஓடிபி போட்டு எடுக்க சொன்னோம்னா நம்ம அட்டஸ்டேஷன் கேட்க மாட்டோமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா ஒத்துக்கலாம். பார்ட்டியை கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். ஆமா ஆமா, அவர் பொறுப்பு, தப்புன்னா அவரோட பொறுப்பு. ஏன்னா நம்ம ஓப்பன்ல பேசிட்டு இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து வாங்குறதுன்றது சொட்டுன்னு வேர்த்தா பரவாயில்ல. முரளி, ஆன்லைன்ல காசு கொடுத்து அந்த ஆன்லைன்ல ஓடிபி போட்டு எடுக்கும் போது நம்மகிட்ட கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2 கேஸ் வந்திருக்கு. முதல் பேஜ்ல ஒரு கேஸ், ஒரு டீடைல்ஸ், ரெண்டாவது பேஜ்ல ஒரு கேஸ், மூணாவது பேஜ்ல இவரு. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அதனால உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்றதுக்கு பதிலாக உங்க கிளைம் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வாங்க, உங்க கண்ணு முன்னாடி நாங்க எடுத்து கையெழுத்து போட்டு தரோம்னா வாங்கிக்கலாம்ல? எஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக அந்த கொஸ்டினை கேட்டேன், வேற ஒன்றும் அருமையா இருந்துச்சு. 1-2 கேஸ்ல நடக்குது, நாங்க மாட்டிக்கிறோம் சொல்றேன், அவ்வளவுதான். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து மதுரையில இருந்து முத்துப்பாண்டி கொடுங்க சார். வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து CBO 2 முகவர் முத்துப்பாண்டி. ஆர்மோ சாரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. எந்த பிரான்ச்ல இருந்து போய் உதவி கேட்டாலும் வாலண்டரியா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு அலுவலர். எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எனக்கு 2 கேள்வி சார். ஒன்று வந்து இந்த சரண்டர் பண்றோம்ல சார், சரண்டர் பண்றாங்க இல்லையா? இப்ப பாலிசி 5 வருஷம் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரண்டர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். இல்ல கட்ட முடியாது என்னால, வேணா இன்னொரு பாலிசி நான் கொடுக்குறேன், இதை நான் இப்ப ஒரு கூடுதலா இப்ப அமௌண்ட் வந்துருச்சு, இப்ப கட்ட முடியாது, இந்த அமௌண்ட் மொத்தமா நான் கட்ட முடியாது, அதனால இந்த பாலிசியை நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாலிசி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப வந்து அந்த பாலிசியை வந்து ரீசைக்கிளிங் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை வந்து பாதி அமௌண்ட்டையோ இல்லாட்டி ஃபுல் அமௌண்ட்டையோ ரீசைக்கிளிங் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு முடியாது. அதாவது சரண்டர்ல ரீசைக்கிள் பண்ணக்கூடாது. நான் சொல்றது உள்ள எல்லாமே சட்டப்படி. அதாவது எதுக்காக சரண்டர் பண்றாரு? சரண்டர் வந்து ஒரு பண தேவைக்காக, பணத்தோட கஷ்டத்துக்காக நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு சரண்டர் பண்றாரு. சோ அதனால அந்த கண்டிஷன்ல வரும்போது, நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இது பண்ணும்போது நார்மலா ரீசைக்கிளிங் நாட் அலௌடு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு கேள்வி ஜீவன் ஆனந்த் இருக்குல்ல சார், நம்ம வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகுன்றோம் இல்லையா? அந்த பாலிசியில ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துடுறோம். இப்ப இன்னொரு மெச்சூரிட்டி அவர் வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்க. இப்ப அவர் இறந்தாதான் கொடுப்பாங்களா, இல்ல 100 வயசு அவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு மெச்சூரிட்டி அந்த டெத் ஆஃப் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்களா? ஆன் டேட்ல அவங்க சொல்றது மிஷின்ல உள்ள ரூல்ஸ் படி அவர் 100 வயசு கம்ப்ளீட் ஆனா ஒரு சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே சார். 100 வயசு வரைக்கும் அப்படிதான் மிஷின்ல இருக்குது. 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாருன்னா அந்த வாழ்க்கைக்கு பிறகு உள்ள அந்த சம் அஷ்யூர்ட வாங்கி கொள்ளலாம் அப்படிதான் ரூல்ஸ்ல இருக்குது. பட் இது வரைக்கும் நான் பார்க்கல, சொல்றேன். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம் சார், சுதாமணி வர்த்தலக்குண்டு பிரான்ச்ல இருந்து. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முத்துப்பாண்டி, அது 99 வயசுல அவங்க சரண்டர் பண்ணிக்கிறாங்க. ரிஸ்க் கவரேஜ் கொஞ்சம் எடுத்துட்டு மெச்சூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 149க்கு மெச்சூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 99 மேடம் நான் சொல்றது ரூல்ஸ். நாளைக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறதுக்கு நான் வரல. பட் ரூல்ஸ் படி அந்த மேனுவல்ல இருக்கிற வார்த்தை
100 வயசுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஆனா நடக்கலாம், எங்களுக்கு நான் சொன்னது அதெல்லாம் அப்படி வரலாம். சொன்னாங்க சார். சரி. தேங்க்யூ சார். ஓகே. இல்ல சார் சொல்றது சார் அக்கா சார் சொல்றதுதான் கரெக்ட். நான் இதை ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா அந்த நிறைய இடத்துல நீங்க சொல்ற விஷயம் தான் நிறைய இடத்துல சொல்றாங்க சார். சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் அந்த கிளாரிஃபைக்காக அதனாலதான் சார்ட்ட நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்ப பாண்டுல இருக்குன்னா கட்டாயம் குடுத்து தானே சார் ஆகணும். இல்ல மேடம், 100 வயசு அப்படின்னா 100 வயசுல தான் கொடுக்கணும்ங்கிறதா மேனுவல்ல இருக்குது. அப்ப 100 வயசு கம்ப்ளீட் மறந்துடுறாங்க சார், மறந்துடுறாங்க சார். 101 வயசு ஆயிருச்சு. கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். நமக்கு மிஷின்லயே வந்துருமே. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நல்ல நியூஸ் சார், இது எங்களுக்கு வித்தியாசமான நியூஸ், புது நியூஸ் சார். தேங்க்யூ சார். நன்றி. அடுத்தது வந்து விஜயகுமார் சார், எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க சார். விஜயகுமார் சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். முத்துப்பாண்டி கேட்டார்ல ஆர்வம், சரண்டர்ல ரீசைக்கிளிங் சொல்றத நம்ம சரண்டர் பண்ணிருக்கோம் ப்ரொபோசல்ல காமிச்சாலே பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இருக்கு. சரண்டர் பண்ணிருக்கேன், அந்த பணம் என் கையில இருக்கு, நான் கையில இருந்து பாலிசி போட்டுக்கிறேன்னா கூட நம்ம பாலிசி கொடுக்க முடியாது. எல்ஐசியோட ரூல் படி. எல்ஐசியோட ரூல்ஸ் அப்படி இருக்கு. ஆமா, சாரி இடையில வந்ததுக்கு சாரி. அடுத்து ஒரு விஜயகுமார் கேட்கலாம். விஜயகுமார் சார் பேசுங்க சார். சார் மியூட்ல தான் இருக்கேன், நல்லா பேசுங்க. விஜயகுமார் சார். விஜயகுமார் உங்க மைக்கவே ரிமூவ் பண்ணிருங்க. ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்க சார். ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்க. ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்க. விரைவா, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க சார். சார் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, முரளி கிட்ட கொடுத்துருங்க. சரி, முரளி அண்ணா. முரளி சார் வாங்க. முரளி சார், சென்னை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முரளி, திருவான்மையூர் பிரான்ச், சிபிஐ 23 பிரான்ச். வணக்கம் சார். இப்போ அந்த 3 ஜெனரேஷன் பாலிசி சொன்னீங்க இல்லையா, அது வந்து 3 ஜெனரேஷன் பாலிசி, ஜீவன் உமங்ல 3 ஜெனரேஷன் பாலிசி உற்சவ். அது வந்து லைஃப் அஷ்யூர்டு கண்டிப்பா பாலிசில போட்டுரும். லைஃப் அஷ்யூர்டு வந்து பாலிசி வந்து நாமினேட் பண்றாரு. அது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ ஒய்ஃபுக்கோ யாருக்கோ பண்றாரு. சாரி, நாமினேஷன்ல அசைன்மெண்ட் பண்றாரு. அசைன்மெண்ட் ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ ரீஅசைன் பண்ணாக்கா, அந்த அசைன் பண்ணவர் இறந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக்கா தட் வாட்சிப் வில் கம் டு தி லைவ் அஷ்யூர்ட் ஒன்லி. அப்ப எப்படி சார் வந்து இது பண்ண முடியும்? நீங்க பாருங்க, அசைன்மெண்ட்ல 2 டைப்ஸ். ஒன்னு கண்டிஷனல் அசைன்மெண்ட், இன்னொன்னு அப்சல்யூட் அசைன்மெண்ட். நீங்க என்ன பண்றீங்கிறது முக்கியம். அப்சல்யூட் அசைன்மெண்டா இருந்தா இவருக்கு கூட பிறந்தவங்க இன்னொரு ஆள் இருந்தா அவங்களும் எலிஜிபிளா வருவாங்க. இதுவே கண்டிஷனல் அசைன்மெண்டா இருந்தா அந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். இல்ல அதுதான் சார் அந்த டிஃபரன்ஸ் சொல்லணும். ஏன்னா இது லைஃப் அஷ்யூர்ட் இஸ் டாக்குமெண்ட் பிரகாரம் அவர் லைஃப் அஷ்யூர்ட் டாக்குமெண்ட்ல லைஃப் அஷ்யூர்ட் இருக்கு. அவர் அசைன் தான் பண்றாரு. இந்த பாலிசி அசைன் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன் அண்ட் வித்அவுட் கண்டிஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அசைன்மெண்டா இருந்தா தான் இட் ஷுட் பி ரிவர்ஸ்டு. அப்சல்யூட் அசைன்மெண்டா இருந்தா ரிவர்ஸ் ஆகாது. திரும்பவும் சொல்றேன். ஓகே சார். ஓகே, ரைட். தேங்க் யூ சார். சாரி, தேங்க் யூ. கண்ணன் சார், திருப்பூர். சார் வணக்கம் சார். கண்ணன், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். இப்போ பாலிசி கிரேஸ் பீரியட் தாண்டி எல்லாரும் பிரீமியம் கட்டுறாங்க 1 மாசம் 2 மாசம் கழிச்சுங்க. அப்போ அதோட எஃபெக்ட் எப்படி வரும் சார்? அதோட எஃபெக்ட் வந்து சூசைட் கிளாஸ் வரும்போது மட்டும் பிரச்சனை வரும். மற்றபடி ஒன்றும் பெருசா பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து சென்னை. கரெக்டா சொல்றீங்க. பழைய பாலிசிக்கு அப்படி இல்ல. கண்ணன் கேட்டுக்கோங்க, இப்போ உள்ள பாலிசியில கிரேஸ் பீரியட் தாண்டி கட்டுனாலே இட்ஸ் டேக்கன் அஸ் ரிவைவல் வித்அவுட் டிஜிஹெச் அப்படிங்கிற கண்டிஷன் இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாலிசில எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால சூசைட் கிளாஸுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை. மற்றபடி உள்ளதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் வராது. ஓகே, அடுத்தது விஜயகுமார் சார். மைக் ஆன் பண்ணிட்டு வேகமா பேசுங்க சார். மைக் ஒர்க் ஆகல உங்களுக்கு. உங்க வாய்ஸே வரல விஜயகுமார். வரல. ராஜு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ராஜு, சென்னை, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜு, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா தான் அவர் ஓபன் பண்ண முடியும். அடுத்தது சதாசிவம் சார். சார் எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம்.
பெரம்பலூர் பிரான்ச் சதாசிவம் சார். ஓகே, பேசுங்க சார். சார் வணக்கம் சார். எனக்கு வந்து நான் ஜீவன் ஆரோக்கியம்னு ஒரு பாலிசி எடுத்திருந்தேன். எடுத்து இன்ன வரல கரண்ட்ல தான் இருக்கு. மந்த்லி இதுல பண்ணிட்டு வரேன், பணம் கட்டிட்டு வரேன். இப்ப கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணேன் சார். ஸ்டார் ஹெல்த்ல இருந்துச்சு, அதுல நான் கிளைம் பண்ணி கேஷ்லெஸ் பண்ணிக்கிட்டேன். சரி. ஜீவன் ஆரோக்கியா பாலிசில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் இந்த பில்லு கிளைம் பண்ணலாம்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரி. இதுக்கு நான் கிளைமுக்கு கொடுத்துட்டேன் சார். டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டேன், தஞ்சாவூர். 9ஆம் மாசம் போன 9ஆம் மாசம் பண்ணேன் சார். 5/9/25 ஆபரேஷன் பண்ணேன். ரெக்கார்டு அனுப்புனது 10ஆம் மாசமே அனுப்பிச்சு விட்டேன் டிஓக்கு. சரி. இன்ன வரலுமே கிளைம் வரல சார் எனக்கு. இல்ல அவங்க வந்து நீங்க என்ன ஃபார்ம்லாம் கொடுத்தீங்க என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது வந்து நீங்க கேட்குற ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது ஜெராக்ஸ் ரெக்கார்டு எல்லாமே கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா கேட்ராக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிரும். சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க. டிஓல வந்து நம்ம கொடுப்போம். டிஓல அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 கேஸ் அப்படி வந்திருக்கு. நான் நீங்க என்ன கொடுத்தீங்க என்ன பண்ணீங்கிறது தெரியாதனால நான் ஜென்ரலா சொல்றேன். சரி சார், சரி சார். ஆனா இன்ன வரலும் வரல. இப்ப அடுத்த கண்ணும் பண்ணிட்டேன் சார். டிஓல போய் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் வச்சு அவங்க என்ன வேணும்னு கேக்குறாங்கங்கறத பேசுங்க. ஒருவேளை நீங்க கொடுத்த ரிக்வயர்மெண்ட்ஸ்ல ஏதாவது தேவை இருக்கும், இல்ல அட்டஸ்டேஷன் இருக்கணும், இல்லைன்னா ஜெராக்ஸ் சரியில்லாம இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன்னா சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்தா பேமெண்ட், டிஓல அட்மிஷன் போடுவாங்க. சோ நீங்க கேட்ராக்ட்ங்கிறதுனால நீங்க ரெகுலரா பணம் கட்டுறீங்க அப்படிங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஆரோக்கியம்? எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு சார். 15 வருஷம் ஈஸியா கிடைக்கும், ஒரு குழப்பம் இருக்காது. நீங்க கொடுத்த ரிக்வயர்மெண்ட்ஸ்ல ஏதோ சிக்கல் தான் என்னுடைய அசம்ஷன். சரி சார். திரும்ப சொல்றேன், நான் சொல்றது ரூல்ஸ் மட்டும் தான், பிராக்டிகலா என்னங்கிறது தெரியாது சார். இது டிஓ போய் தான் பண்ணுமா சார்? பிரான்ச்ல இருந்து மூவ் பண்ண முடியாதா? ஆமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிஓ தான். டிஓல போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் நான் இப்போ 9ஆம் மாசம் அனுப்புனேன், கேட்ராக்ட் 9ஆம் மாசம் பண்ணேன், அது என்னென்ன கொடுத்துருக்கீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னீங்கன்னா அவங்க வேற ஏதாவது தேவை அப்படின்னா கேட்பாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போட்டு விட்டுறாங்க. பெரிய இது கிடையாது. அதனால சொல்றேன், நான் ஜென்ரலா தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் சார். இந்த பாலிசிக்கு வந்து எங்க பண்ணியிருந்தாலும் கிளைம் உண்டு தாங்களே? ஆமா, அதான் நம்ம வந்து இப்போ பண்ணிருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃப், அந்த பில் பேமெண்ட், அதோட ஜெராக்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். அப்பதான் கொடுக்கும். எல்லாமே அனுப்பிச்சிட்டேன் சார். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நம்பர் ஃபாலோ பண்றேன் சார். ஆமா, என்னன்னு இவ்வளவு லேட் பண்ணிக்க வேண்டாம். 10ஆவது மாசம் அப்படின்னா ஒரு 12ஆவது மாசம் போய் என்ன வேணும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு பிறகு போய் கேட்டிருந்தாங்களே என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல தான் அனுப்புவாங்க. இது எது வேணும் இது எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதையும் பாத்துக்கோங்க சார். எனக்கு மெயில்ல வந்து 20ஆம் தேதி 3ஆம் மாசம் தான் வந்து மார்ச் 20ஆம் தேதி தான் வந்துச்சு. என்ன வந்து மெயில்ல வந்து இந்த பில்லு ஃபைனல் பில் எடுத்து அனுப்புங்கன்னு. ஃபைனல் பில்ல அப்பவே அனுப்பிச்சிட்டேன் சார். இல்ல சார், என்னுடைய அசம்ஷன் முதல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்ல வீட்டுக்கு ஒரு தபால் வந்திருக்கும். வரல சார். யாரும் வாங்கி வச்சிருக்காங்களா என்ன? நான் சும்மா ஜெனரலா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ரூல்ஸ் தான், அதுக்காக சொல்றேன். சரி சார், சரி சார். ஓகே சரி, ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். விஜயகுமார் சார் இப்ப பேச முடியுதா பாருங்க, பேசுங்க. விஜயகுமார் சார் பேசுங்க. அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. இல்ல வாய்ஸ் வரல சார், வாய்ஸ் வரல. ராமன் சார் வீடியோல வாங்க சார். எந்த ராமன் தெரியல. ராமன் சார் பேசுங்க சார், வீடியோல வரலாம். கேக்குதா? கேக்குது. முகத்தை காட்டுங்கண்ணா. சூப்பர். வீடியோக்குள்ள வராம இருந்தேன்னா குடல் வால்வு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அசிங்கமா இருக்கும். சரி, பரவாயில்ல. ரெண்டு கேள்வி. இந்த சஸ்பென்ஸ் சர்டிபிகேட் சார் வாங்க சொல்லும் போது ஒரு பேர் அதுல மென்ஷன் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு புரியல. ரெண்டாவது எஃப்ஐஆர் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வாங்கும் போது கஸ்டமர் போய் வாங்குறது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. 6 மாசம் 5 மாசம் இழுக்கிறாங்க. இந்த சஸ்பென்ஸ் சர்டிபிகேட்டே கோர்ட்டு போய் வரைக்கும் 6 மாசம் ஆகுது. அதுக்குதான் மாற்று வழி ஏதாவது இருக்கா சார்? கிடையாது. சக்சஷன் சர்டிபிகேட், அதாவது வாரிசு கிளாஸ் 1 லீகல் கேர் இல்லை என்றால் யாருக்கு கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்றது நம்ம இல்லை, சட்டம் தான். சோ சட்டப்படி வேணும்னா குறைந்தபட்சம் 2 to 3 வருஷம் ஆகும் சார். நான் இல்லைன்னா சொல்லல. அதுக்கு தான் நீங்களே முதல்ல நாமினேஷன் எல்லாம் கரெக்டா கொடுங்கன்னு சொன்னது. எக்ஸாம்பிள்
சொன்னதுக்கு காரணமே அதுதான். சக்சஷன் சர்டிபிகேட் கிளாஸ் 1 லீகர்கள் இல்லை அப்படின்னாலே யாருக்கு கொடுக்கணுங்கிற சட்டம் வந்து நம்மகிட்ட கிடையாது. அதனால சக்சஷன் சர்டிபிகேட் வேணும். அந்த சசன் சர்டிஃபிகேட்ல ஒரு மென்ஷன் பண்ண சொன்னீங்க, இப்படி எழுதி வாங்கணும்ட்டு. அது என்ன சார்? சசன் சர்டிஃபிகேட்ல இந்த மென்ஷன் பண்ணி வாங்கன்னு சொன்னீங்க. சக்சஷன் சர்டிபிகேட் வாங்கும்போது கேளுங்க, சக்சஷன் சர்டிபிகேட் வாங்கும்போது அவருக்கு வேற ப்ராப்பர்ட்டி இருக்கும், வேற ஒரு இது இருக்கும், வேற அதுக்கெல்லாம் வாங்கிட்டு இது இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுல சிக்கல் வரும். நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியும் மென்ஷன் பண்ணி இந்த பாலிசியில் பெனிஃபிட்ஸை இவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுங்க, இல்ல ஃபுல்லா கொடுங்க, இல்ல இப்படி கொடுங்க அப்படின்னு அவன் சொன்னாதான் நம்மளால பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இப்போ வீடு இருக்கும், வீடுக்கு டிஸ்பியூட் இருந்தா வீடுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓ சரி சரி. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாமே ரூல்ஸ் தான், ரூல்ஸ் பட்டு தான் நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, தேங்க்யூ. அடுத்தது விஜயகுமார் சார் திரும்ப வந்திருக்கீங்க, திரும்பவும் கொடுக்குறேன் பாருங்க, டக்குன்னு பேசுங்க, டைம் ஆகுது பாருங்க. பேசுங்க சார். சார் கேக்குதுங்க சார்? கேக்குது சார், பேசுங்க சார். என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்தார் சார். அவர் வந்து திருச்சியில வேலை விஷயமா போயிட்டு அங்க இறந்துட்டார். ஆக்சுவலா பாலிசி வந்து லேப்ஸ் கண்டிஷன்ல இருந்தது சார். அந்த பிஐக்கு வந்து கேக்குறாங்க அவங்க கிளைமுக்காக. ஆக்சுவலா அது பெய்ட் அப் வேல்யூ தான் கிடைக்குது சார். புரியல பாலிசி லேப்ஸ்ல இருக்கும் போது கொஸ்டின் புரியல. லேப்ஸ்ல இருந்தா கிளைம் கிடையாது, அப்புறம் எது கேக்குறாங்கன்னு புரியல. அவங்க பிஐக்கு சரண்டர் வேல்யூ சாரி பெய்ட் அப் வேல்யூ தான் கிடைக்குது சார் அதுல பாலிசில. லேப்ஸ் சொல்லாதீங்க, பெய்ட் அப் சொல்லுங்க. ஓகே, பெய்ட் அப் வேல்யூ மட்டும் கிடைக்குது சொல்லுங்க. அவங்க பிஐக்யூ ரிப்போர்ட் சரி சார், பிஐபி ரிகவுட் வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியுமா? பிஐக்யூ எல்லா ரிப்போர்ட்டுமே ஆன்லைன்ல எடுக்கலாம். ஆனா அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்ரூவல் வாங்கி ரூபா கட்டி பண்ணணும். ரெண்டாவது பெய்ட் அப் கேஸுக்கு எதுக்கு பிஆர்? அது கேக்குறாங்க சார் பிரான்ச்ல. அதனால அது ஆல்மோஸ்ட் 6 மந்த் இழுத்துனே அப்ப வந்து உங்க நீங்க கொடுக்கிற கிளைமெண்ட்ல டெத் ஏதோ ஒரு சஸ்பிஷியஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சம்திங் அதுல இருக்கு. போலீஸ் ரெக்கார்ட் வேண்டாம், பெய்ட் அப் வேல்யூ சொல்லிட்டீங்க. ஆமா சார், ரைட்டா? பெய்ட் பெய்ட் அப் அப் வேல்யூ வேல்யூ சொல்லிட்டீங்க, ஏபி கிடையாது. எஸ் சார். ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சார். அவங்க பிஐக்யூ அந்த பிஐஆர் ரெண்டும் வாங்கிட்டு ஆமா, நீங்க வெளியில போய் டெத் இப்போ போலீஸ் ரெக்கார்ட் கேக்குறாங்க அப்படின்னா அதுல வேற ஏதோ ஒரு இன்னொரு உங்களுக்கு தெரியாத ஒரு சிக்கல் அதுல இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, சரிங்க சார். ஓகே, அது ஆன்லைன்ல எடுக்க முடியாது சார். அது எடுத்தாலும் வேலிட் ஆகுமான்னு கேக்குறேன். ஆன்லைன்ல எடுக்கணும் அப்படின்னா இல்ல சார், ஆன்லைன்ல எடுக்கணும் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்டோட இதோட வச்சு ஓடிபி வச்சு எடுப்பாங்க. நான் இது வரைக்கும் கேள்விதான் பட்டிருக்கேன், நான் என்ன எடுத்தது இல்ல. ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும், அதை இதுல போய் கட்டினா அவங்க இது கொடுப்பாங்க, உங்க செல்லுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்படின்லாம் எனக்கு தெரியாது. சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். ஜெகதீஷ் சார், ஜெகதீஷ் பேசுங்க சார். திரும்ப அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. ஓகே சார், பேசுங்க சார். வணக்கம் சார். ஒரு சின்ன டவுட் சார். இப்போ ஜெகதீஷ் கரூர் பிரான்ச்சுங்க சார். இப்போ கஸ்டமர் ஒருத்தர் இதுல வந்து ட்ரெயின்ல வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டாருங்க சார். சரி, ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு. போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் எல்லாமே கொடுத்தாச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. சரி, பேசிக் சப்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி. ஏபிக்கு வந்து கேக்குறேன், ஏபிக்கு வந்து ஆல்கால் ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. ஆமா, அவங்க வந்து போலீஸ் ரிப்போர்ட்ல உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு சஸ்பீஷியஸ் இருக்கும். ஓகே சார். ஆல்கால் ரிப்போர்ட் இப்ப இறந்ததுக்கு எப்படி சார் எடுத்து தர முடியும்? பாருங்க, அவரு சூசைட் பண்ணாரா இறந்து போனாரா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சிடென்ட்ல இறந்தாரா சூசைட் பண்ணாரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? போலீஸ் எஃப்ஐஆர்ல ஆக்சிடென்ட் தான், கீழே இறங்குறப்ப திரும்ப சொல்லுங்க. போலீஸ் எஃப்ஐஆர் இதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து வண்டியில போகும்போது விழுந்தாரு, இல்ல ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது விழுந்தாரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ட்ரெயின்ல இறங்குறப்ப தடுமாறி கீழே விழுந்தாரு சார். ட்ரெயின்ல இறங்கும் ஆமா இறங்கும்போது ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஆமா சார், ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அப்ப வந்து நம்ம ஸ்டாப் தாண்டி சிக்னல் தாண்டிட்டுமே சொல்லி டக்குன்னு இறங்கிருக்காரு, ட்ரெயின்ல மாட்டாரு.
ரைட், ஓகே. ஆமா இப்போ ஆமாங்க சந்தேகம் சார். வரதான் செய்யும். தண்ணி அடிச்சாராங்கிற சந்தேகம் எனக்கும் வரும். ஓகே சார், எஃப்ஐஆர்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எந்த இதுலயுமே வந்து அது இல்ல. அதுதான் இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டுமே. பொறுங்க. எஃப்ஐஆர்ல ஆல்கஹால் சம்பந்தம், நீங்க எஃப்ஐஆர் படிச்சு பாருங்க, ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட எதுவும் இருக்கான்னு பாருங்க, கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. அதுல ரெண்டுலயும் ஆல்கஹால் சம்பந்தப்பட்டது வரும். அப்படி இல்லைன்னா பிஐஆர்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வேணும்னு போட்டிருப்பாங்க. இல்லாம எங்களால நிறுத்தி வைக்க முடியாது தலைவரே. சரிங்க சார். சார் ஏன்னா இறந்தவருக்கு வந்து இப்ப கெமிக்கல் லேப் இது ஆல்கஹால் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது? செத்து போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. இப்ப எப்படி என் கொஸ்டின் வந்து இல்ல சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆல்கஹால் பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா எனக்கு தெரியாது, நான் ஜெனரலா தான் கேக்குறேன். அப்படி இருந்தது அப்படின்னா அதுல இருக்கும் ஆல்கஹால் பெர்சன்டேஜ் இவ்வளவு அப்படி இருந்ததுன்னா. ஓகே, ஆல்கஹால் வந்து மேபி ஒரு என்ன சொல்றது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வேணா எழுதி இருக்கட்டும். அது ஆல்கஹாலே இருந்தா கூட இப்ப இறந்தவருக்கு போய் நாம எப்படி ஆல்கஹால் ரிப்போர்ட் வேணும் எப்படி எடுக்க முடியும்? இல்ல அதுல இருந்ததுன்னா கிடையாதுல தலைவரே, அதுக்கு சொல்றேன். ஆல்கஹால் அவர் கன்சியூம் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலே ஏபி கிடையாது. இல்ல ஆல்கஹால் இப்ப எஃப்ஐஆர் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுலயுமே வந்து ஆல்கஹால் சாப்பிட்டாருங்கிறத வந்து என்ன கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல டியூ டு ஆக்ஷன் எழுதிட்டாங்க. சரி, எல்லா சாரத்திலையும் ஆல்கஹால் குடி போது எந்த விதமான வேர்டிங்கும் வரல. இல்ல சரி இல்ல. ஆனா இப்ப வந்து கெமிக்கல் இது ஆல்கஹால் ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. இறந்தவருக்கு போய் எப்படி ஆல்கஹால் ரிப்போர்ட் எடுக்க முடியும்? சார் பொறுங்க, எதுக்காக கேக்குறாங்க? அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, சும்மா ஜெனரலா கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன், ஃபைனல் ரிப்போர்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் ஆயிருக்கும். இல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் ஓகேங்க சார். நீங்க ஒண்ணு பாருங்க, இல்ல சார், எல்ஐசி வந்து நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ வச்சு தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்போ உங்க ரிப்போர்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுதான் ஆல்கஹால் சம்பந்த சந்தேகம் வந்திருக்கு. என்னோட அசம்ஷன் அதுதான். உங்க ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. சரிங்க சார். இவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதே நானே கேக்குறேன், இறந்தவருக்கு போய் எப்படி எடுக்க முடியும்னு கேக்குறேன். இறந்தவருக்கு போய் மறுபடியும் ஆல்கஹால் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது? இறந்தவருக்கு நாங்க எப்படி ரிப்போர்ட்னு கேட்க மாட்டாங்க. அவர் தண்ணி அடிச்சுட்டாருன்னு சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லி வேற ரிப்போர்ட் கேட்டிருப்பாங்க. அப்படிதான் இருக்குமே தவிர ஆல்கஹால் ரிப்போர்ட்லாம் கிடைக்காது. அவங்க அப்படிதான் கேக்குறாங்க, ஆல்கஹால் ரிப்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. புரியாதனால உங்க டிஓல தான் கேட்கணும் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துறாங்க சார். அதுக்கு மேல அந்த கெமிக்கல் சார் ஒரு ரிப்போர்ட், அந்த இதுல ஆல்கஹால் கட்டாயமா மென்ஷன் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், கட்டாயம் அதுல இருந்திருக்கும். அதனால ஏன்னா எனக்கு ஒரு கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு சார். அவர் நார்மலா இறந்துட்டாருட்டாங்க. கடைசியா பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு இன்னொரு ரிப்போர்ட் 6 months 3 மாசம் கழிச்சோ வந்தது. ஏன்னா அவர் பாடி பூரா நீல கலரா மாறிடுச்சு. அப்படின் போது இப்ப வந்து விஷம் சாப்பிட்டிருக்காரு அப்படின்றத இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்ல நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல எஃப்ஐஆர் பிஆர் எல்லாத்துலயும் ஆக்சிடென்ட் இருந்தது. போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்து சூசைட் இருந்தது. அதையும் நான் பார்த்திருக்கேன், அதுக்காக கேக்குறேன். ஓகே ஓகே. அடுத்தது ராதா ஜெயலட்சுமி மேடம், சென்னையில இருந்து. மேடம் பேசுங்க மேடம். வணக்கம் சார், கேக்குதா? கேக்கு, கொஞ்சம் சவுண்டா. ஹலோ, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க மேடம். சார் இப்போ டேட் ஆஃப் டெத் 2022 இப்ப கிளைம் பண்ணலாமா? கேக்கல, சரியா கேக்கல. டேட் ஆஃப் டெத் இஸ் 2022. சரி, இப்ப கிளைம் பண்ணலாமா? இப்பதான் தெரிய வந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன டவுட்? டைம் பார்ட் கிளைமா வரும். 3 வருஷம் லேட் ஆனது ஏன்னு ரீசனோட கரெக்ட்டா போடணும். ஓகே, சோ மேக்ஸिमम 3 வருஷத்துக்கு மேலனா அது டைம் பார்ட் கிளைமென்ட் போயிட்டு தான் வரும் இல்லையா? கிடைக்கும், கிளைம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏலியா நான் ஏலியாலாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் டிஓல தான் அட்மிஷன் கொடுக்க முடியும், டிஓல தான் போடுவாங்க. சோ யூ ஷுட் கிவ் ப்ராப்பர் ரீசன் ஃபார் வை தி கிளைம் வாஸ் டிலேட். 2022 4 வருஷமா ஏன் கிளைம் பண்ணல அப்படிங்கிறது क्वेश्चन. ஓகே,
ஓகே சார். நன்றி. அடுத்து நாகர்கோவிலிருந்து ஸ்ரீகுமார் தம்பி சார். ஸ்ரீகுமரன் தம்பி பேசுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம் சார். 4 பிரான்ச் 1லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், பேசுங்க. ஒரு ஜீவன் சாந்தி பாலிசி சார். அவர் ஃபர்ஸ்ட் ஜாயின் லைஃப் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் லைஃப் இறந்த பிறகு செகண்ட் லைஃப் வாங்கக்கூடிய ஆள் வந்து நாமினேஷன் ஒரு ஆளை கொடுத்துருந்தாரு. அவங்க நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது செகண்ட் ஆளும் இறந்து போனார். நாமினேஷன் அந்த செகண்ட் நாமினி சேஞ்ச் பண்ணி கொடுத்த பொண்ணு அங்கே கொண்டு கொடுத்தாங்க. இது கிடைக்காது, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு தான் நாமினேஷன் சேஞ்ச் பண்ண முடியும், செகண்ட் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆளுக்கு நாமினேஷன் சேஞ்ச் பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் பிரான்ச்சில் அக்செப்ட் பண்ணி நாமினேஷன் சேஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் இது வரைக்கும் கிளைம் கிடைக்கல, சக்ஸஸ் கோர்ட்டில் போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, லீகல் வாங்கிட்டு வாங்கன்னு போட்டு பண்ணுறாங்க. இவங்க ஏன் அக்செப்ட் பண்ணி வாங்கினாங்க நாமினேஷனை? நாமினேஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப்? ஆமா, பாண்டில இருக்கு சார். பாண்டில நான் தான் பண்ணி கொடுத்தேன். டூப்ளிகேட் பாண்ட் வாங்கி பண்ணி கொடுத்தேன். இல்ல, ஜீவன் சாந்தில ஜே பாலிசி போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஆள் இருந்த பிறகு செகண்ட் ஆள் வாங்க டைம்ல அவர் இன்னொரு நாமினேஷன் போட்டாரு. சார் சொல்றது கேளுங்க. ஜே போட்டு கொடுத்தீங்களா? பென்ஷன் வந்து ஜே அப்படின்னு போட்டீங்களா? ஆமா ஆமா, ஏஜென்ட் வேற, நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. அதத்தான் சொல்றேன் சார். நீங்க ஏஜென்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல சார், ஜே போட்டு ஆமா ஆமா, ஜே போட்டு கொடுத்துட்டு செகண்ட் ஆளுக்கு அந்த ஜே போட்டனால செகண்ட் ஆளுக்கு பென்ஷன் போயிட்டு. இல்ல நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. ஜே ஆப்ஷன் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ப்ரொபோசல்லயே நாமினேஷன் இருக்கும்ல, ஈஸியா முடிஞ்சு போயிரும்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் மாலி செகண்ட் ஆளுக்கு மிஷின்ல வர்றது நான் சொல்லல, திரும்பவும் சொல்றேன். ஆமா, செகண்ட் ஆளுக்கு ரூபா வரும், அவர் இறந்து போனா நாமினிக்கு வரும். நான் இல்லன்னா சொல்லல. நீங்க அந்த முதல்ல கொடுத்த ப்ரொபோசல் ஃபார்ம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கா? எல்லாமே தெளிவா இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா செகண்ட் ஆளு ரூபா வாங்க டைம்ல அவர் இன்னொரு நாமினேஷனை கொடுத்து எங்க பேங்க்ல அக்செப்ட் பண்ணி பாண்டில அடிச்சு கொடுத்துட்டாங்க. சரி, அந்த முதல்ல உள்ள நாமினி என்னாச்சு? முதல்ல உள்ள நாமினி வந்து இவருக்கு இன்னொரு ஆளு ஆரையோ போட்டிருக்காங்க. அதாவது எங்கேயோ தலைவரே ஒரு விஷயம், எங்கேயோ குழம்புது. நீங்க சொல்ற டீடைல்ஸ் எங்கேயோ குழம்புது, இடிக்குது. இல்ல கரெக்டா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அக்ஷய் பாலிசி ஜாயின் லைஃப்ல எடுத்தது ஒரு ஆளு. ஃபர்ஸ்ட் ஆளு இறந்து போனாங்க. சரி, செகண்ட் ஆளுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்து செகண்ட் ஆளுக்கு ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. சரி, செகண்ட் ஆள் வாங்க டைம்ல என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா அவருக்கு போட்ட அந்த நாமினேஷனை மாத்தி இன்னொரு ஆளுக்கு அவர் செகண்ட் பைசா வாங்குற ஆளு நாமினேஷனை கொடுத்து எல்ஐசி அக்செப்ட் பண்ணி சீல் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இல்ல, அத வந்து மிஷின்ல உங்க பிரான்ச்ல மாத்திருப்பாங்கல்ல? ஆமா, மாத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்களே, ஒரு குழப்பமும் வராதே. இல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ஆளுக்கு நாமினேஷனுக்குள்ள பவர் கிடையாது, ஃபர்ஸ்ட் இறந்த ஆளுக்கு தான் நாமினேஷன் பவர் உண்டு. இதனால இது அவங்க வாங்கினாலும் தெரியாம வாங்கியிருப்பாங்க, அது கிடையாது. பார்ட்டி இப்ப கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனாங்களா போகலன்னு தெரியாது. நான் தான் எல்லாத்துக்குமே விட்னஸ் போட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்து டூப்ளிகேட் பாண்டு வாங்க வேண்டி எனக்கு வேற பாலிசி போட்டாங்க. இத நாளைக்கு நான் பார்த்துட்டு ஆபீஸ்ல பார்த்துட்டு முரளியிட சொல்றேன், பதில் அங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் கிளாரிட்டி முரளியிட்ட சொல்றேன், முரளியிட்ட இருந்து பதில் வாங்கி. நீங்க அந்த பாலிசி நம்பர் எல்லாம் எனக்கு அனுப்புங்க சார். எனக்கு அந்த நம்பர் அப்படியே நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் ஆர்வம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு மண்டே என்னைக்கு கேட்டு வாங்கி உங்களுக்கு சொல்றேன். மண்டே லீவு, மண்டே டியூஸ்டே லீவு, புதன்கிழமை தான். புதன்கிழமை நான் புதன்கிழமை ஏற்காடு போயிருவேன் கன்வென்ஷனுக்கு. வியாழக்கிழமை கேட்டு சொல்றேன் சார். அப்புறமா கேட்டு பண்ணுவோம். நீங்க நம்பர் அனுப்புவீங்க, அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். என் பாயிண்ட் வந்து நீங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் இடிக்குது. நான் பார்த்துட்டு தான் பேச முடியும். அடுத்தது மோகன் செல்வராஜ் சார், வீடியோல வாங்க சார், சுருக்கமா கேளுங்க சார். வணக்கம், பேசுங்க சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது, அருமையா கேக்குது, பேசுங்க சார். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஆல்கஹால் ட்ரிங்க்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுக்க மாட்டீங்க, அது எது சார்? அது ஆக்சுவலா நாம்ஸே அது அப்படிதானா? எதனால அப்படிங்கறத நான் வந்து ரூல்ஸ் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ரூல்ஸ்
ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா அவருடைய ஓகே டெத் ஆக்சிடென்ட் ஆகும்போது அல்லது ஏதாவது பிரச்சனை வரும்போது மெடிசின் ஒர்க் ஆகாது. ஓகே அவர் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணல ஓகே அப்படின்னா அவரை காப்பாற்ற ஆப்ஷன் உண்டு. சொல்றது புரியுதா? ஓகே அதனாலதான் புரியுது சார் 90% புரியுது. ஆல்கஹால் தான் எந்த இடத்துலயும் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. நான் திரும்ப முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன், அன்எக்ஸ்பெக்டட் டெத்துக்கு தான் கிளைம். ஸோ இது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாருன்னா மெடிசின் வந்து ஒத்துக்காது. ஸோ இப்போ மெடிசின் இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலைன்னா இவரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நான் சொல்றது திரும்பவும் சொல்றேன், பழைய ரூல்ஸ் தான் சொல்றேன். மாடிஃபிகேஷன் எல்ஐசி கொடுக்குறது அதெல்லாம் பேசவே இல்லை. ரூல்ஸ்ல உள்ள பாயிண்ட் வந்து இது ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே சார். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தா ஓகே தேங்க்யூ சார். மெடிசின் வந்து ஒத்துக்காது. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது தங்கமலர் சார், மதுரை. பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க சார். சார் இப்ப போஸ்ட்மார்டம் சம்பந்தமா அடிக்கடி கேள்வி வந்துட்டே இருந்துச்சு, அதுக்கு அப்போதே கூப்பிட்டேன். போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்ல விசரா எடுத்து தனியா கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் வர கொஞ்ச நாள் ஆகும். அந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கடைசியில வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சோ அண்ட் சோ டைட் டியூ டு அப்படின்னு போட்டு 4-5 காசு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தா தான் இந்த ரிப்போர்ட் கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதுக்காக ஸ்பெஷல் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நான் நிறைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்து இந்த இம்ப்ரெஷன்ல படிச்சிருக்கிறேன், அதனால உங்க தகவலுக்காக சொல்றேன் சார். நன்றி, வணக்கம். ஓகே, கரெக்ட் கரெக்ட், 100% கரெக்ட். ஓகே ஓகே, நன்றி. அடுத்தது வேலூர்ல இருந்து பிரபாகரன் சார், பேசுங்க சார். வணக்கம் சார். பேசுங்க. வணக்கம் சார். இப்போ ஏபி வந்து இப்போ பேசிக் சம்மர் ஷூட் கொடுத்தோன்னே இப்போ டேர்ம் ரைடருக்கும் அது பொருந்துமா சார்? ஏபியோட கண்டிஷன்லாம் ஆக்ஷன் பெனிஃபிட்டுக்கு எப்படியா டேர்ம் ரைடர் எப்படி சார்? டேர்ம் ரைடர் வந்து டேர்ம் ரைடர் இல்ல எந்த ரைடரா இருந்தாலும் ரெகுலரா பணம் கட்டணுங்கிற கண்டிஷன் கிரேஸ் பீரியட் தாண்டி டெத்னாலே கிடையாது. ஸோ டேர்ம் ரைடர் கொடுக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. இன்ஃபோர்ஸ்ல இருந்தா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வந்தா டைம் ரைடர் கிடைக்குமான்னு கேட்கறாரு பார்ட்டி. இது தெரியாது. இல்ல சார், கேட்டார் சார். அதாவது வந்து இல்ல செக் பண்ணது இல்ல. சம்பளத்தோடு வாங்குறேன், சட்டத்துக்கு புறம்பா பண்ணா எல்லாம் கிடைக்குமா? பேசிக் கிளைம் கொடுப்போம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேர்ம் ரைடர் வந்துரும். நான் ஏலியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா டேர்ம் ரைடர் வந்துரும். நான் ஏலியா இருந்தா நான் ஏலி. ஆமா, ஏலிக்கு வந்து சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்தது மோகன் செல்வராஜ் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். எந்த பிரான்ச்சும் சொல்லுங்க சார், வீடியோல வாங்க. மோகன் செல்வராஜ் அன்மியூட் பண்ணுங்க சார். ஆல்ரெடி பேசிட்டேன் சார். பேசிட்டீங்களா சார்? ஆல்ரெடி கேட்டேன் நானு. நீங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டுடுங்க. பேசினா ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டாதான் அடுத்தது பண்ணணும். ஜெகதீஷ் சார், ஏற்கனவே பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. ஜெகதீஷ் சார். அவங்களும் பேசிட்டாங்கல்ல, நானும் கேட்டுட்டாரு. ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டு. ஓகே, கண்ணகி அக்கா. சார் வணக்கம் சார், கண்ணகி, சென்னை. சார் கிளைம்க்கு வந்து நீங்க 1 மாசம் கண்டினியூஸா 30 நாள் கிளாஸ் கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டே தான் சார் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு கேஸ் வரச்சும் ஒவ்வொரு புதுமை வரதான் செய்யும், ஒவ்வொரு கிளைம்லயும். இன்னைக்கு இது நான் தான் கிளைம் 10 பண்ணிருக்கேன், 20 பண்ணிருக்கேன், திமிரா போக முடியாது. அது ஒவ்வொருத்தையும் கொடுக்கும்போது கடவுள்கிட்ட கொண்டு போய் பெடிஷன் கொடுக்குற மாதிரி தான் அது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். எனக்கும் ஒரு டவுட் இருக்கு, பட் திஸ் இஸ் நாட் எத்திக் டு ஆஸ்க் யூ. ஸோ நான் வந்து பர்சனலா கேட்டுக்கிறேன் சார். எனக்கு ஒரு கிளைம் வந்து நான் ஏர்லி கிளைம் ஒரு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, மதுராந்தகம் பிரான்ச்சு. ஸோ ஐ வில் ஆஸ்க் யூ சார். இன்னும் ஃபார்மை நான் ஃபில் பண்ணல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்போ இல்லை, நான் அப்புறம் நான் தனியா போன்ல பேசி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கிட்ட சொல்றாரு. ஏன்னா அது ஏதாவது
சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தா அது நானே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது சார். வேற கேட்டது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கொடுப்பீங்களான்னு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்க்கு எப்படிங்க சார் அது வந்து நம்ம ட்ரங்க் போட்டாலே கம்ப்ளீட் ஆகுதா சார் பாலிசி? எனக்கு தெரியல. நாங்க வந்து ட்ரங்க் போட்டா பாலிசி கம்ப்ளீட் ஆகாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாலிசி கம்ப்ளீட் இதுக்கெல்லாம் வந்து சில கண்டிஷன் வச்சிருப்பாங்க. சுகர் அதெல்லாம் வந்து சில கண்டிஷன் டெஃபர்டு வச்சு, அதனால அது வந்து சம்பந்தம் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நல்லா சார். ரியலா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டவுட்ஸ் இனி வந்துனே தான் சார் இருக்கும். அதுல இருந்து எல்லாம் முடிச்சுட்டாங்களா கேட்டு முடிச்சிட்டாங்களா நான் கடைசியா வந்தேன். அப்படியே வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் நீங்க வந்து ஒரு எவ்ரி மந்த் ஒரு கிளாஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு டவுட்ஸ் இருந்தே தான் இருக்கும் எங்களுக்கு. அதனால நீங்க ரிட்டைன் ஆனா கூட டவுட் வரும். சொல்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுங்க. இருக்காது சார், கண்டிப்பா இருக்கதான் செய்யும் சார். ஃபார்ம் 300 கொடுக்குற மாதிரி நம்ம டெத் கிளைம் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும். ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க சார். விஜயகுமார் சார் வந்திருக்காரு. நித்யா அவினாஷி வந்திருக்காங்க பாருங்க. சார் இன்னொரு கொஸ்டின். சாரி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். நான் இந்த சரண்டர்ல இருந்து தான் வரேன் நானு. அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க சரண்டர் பாலிசி போட்டா பாலிசி எடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்துதான் ஒரு கொஸ்டின். சப்போஸ் நம்ம சரண்டர் காமிக்கல, பாலிசி போட்டுட்டோம், இப்ப அவர் வந்து டெத் ஆயிட்டாரு. இப்போ நம்ம சரண்டர் காமிக்கல, சரண்டர் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு பாலிசி. ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு பாலிசி அவருக்கு நம்ம போட்டு கொடுக்குறோம். ஆனா நம்ம டெத் ஆயிட்டாரு. டெத்து நம்ம கிளைம் கொடுக்கும்போது கண்டிப்பா டிஓல இருந்து அது எப்படியாச்சும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அப்ப கிளைம் கொடுப்பாங்களா சார் அந்த இதுக்கு? அது கேஸ் வச்சு தான் சொல்ல முடியும், ஜெனரலா சொல்ல முடியாது. சரி சரி இல்ல. ஓகே 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 சார். நேரம் கடந்து கொண்டே இருக்குது. இன்னும் 2 பேர் மட்டும் 2 விஷயம். ஒரு விஷயம், இன்டென்ஷனல் ஃப்ராடு தெரியாம கொடுக்கறது. இப்போ மெடிக்கல் இருப்போம், எனக்கு வந்து நான் பாலிசி எடுக்கும்போது ஏற்கனவே எனக்கு சில டிசீஸ் இருக்குங்கிறத சொல்லாம செய்யறது, இல்லைன்னா ஏமாத்துறது. 2 வகை வரும். சொல்லாம செஞ்சா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஏமாத்தினேன் அப்படின்னா டிக்ளைன் பண்ணிடுவாங்க. இந்த 2ம் கேஸ் பார்த்தாம இது பண்ணாம சொல்ல முடியாது. ஓகே ஓகே. நித்யா மேடம் சார், எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் தான். இப்ப நம்ம பாலிசி போடும்போது ஆல்கஹால் ஹேபிட் அவங்களுக்கு இல்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு 4 பசங்க வந்து வண்டியில போறாங்க, டிரைவர் தான் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்கிறாங்க, பண்ணல, பட் கூட இருக்கிறவங்க போறாங்க, அவங்க கன்சியூம் பண்ணிருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அப்படிங்கும் போது ஆக்சிடென்டல் பெனிஃபிட் இவங்களுக்கு வருங்களா? கொடுத்துரும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஆல்கஹால் நம்ம பாலிசி போடும்போது நான் ஆல்கஹால் தான் ஆல்கஹால் கண்டிஷன்ஸ் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு வந்து கிடையாது. அது தைரியமா நான் சொல்வேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ புவனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஸ்ரீ புவனா பேசுங்க மேடம். அடுத்து விஜயகுமார் சார் திரும்ப வரீங்க, இருந்தாலும் இந்த தடவை பேசுங்க, விரைவா பேசுங்க, சீக்கிரம். இன்னொரு 2 செகண்ட் தான் இருக்கு. அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார், டைம் ஆகுது. கிட்டத்தட்ட 208 பேர் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது கொடுத்துறேன். முருகேசன் டி, எந்த ஊருன்னு சொல்லிட்டு பேசுங்க சார், விரைவா கேளுங்க. முருகேசன் சார் அன்மியூட். அதுதான் வீடியோல வாங்கன்னு சொல்றது. வீடியோல இருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். சார் வணக்கம் சார், திருப்பூர் ஏஜென்ட் சார், முருகேசன். சொல்லுங்க, பேசுங்க சார். இப்போ இந்த ஒரு செகண்ட் ஆன்யூவன்ட் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு, அது கொடுக்க முடியாதுன்னு பேசினாங்க இல்லைங்க. பாண்டுல இருக்கு ஆனா வந்து கொடுக்க முடியாதுன்னா அப்ப என்னன்னா, ஏதாவது வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் கேளுங்க, தெளிவா கேளுங்க. பாண்டுல இருக்கிற நாமினிய மாத்தி இருக்காங்க, அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். நான் பார்க்காம இல்ல அதுதாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, பாண்டுல மாத்திட்டாங்க, மெஷின்ல வந்து அப்டேட் பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்ப நம்ம என்னன்னா மிஷின்ல மட்டும்தான் மாத்த முடியும்.
இல்ல அதுதான் சார் மிஷின்ல மட்டும்தான் மாத்த முடியும். டிஓக்கு அதாவது ஜோனல் ஆபீஸ்ல தான் ஐபிபி பாலிசி சர்வீஸ். நீங்க நம்ம பிரான்ச்ல மாத்தினா அது ஜோனல் ஆபீஸ்ல அப்டேட் ஆகுங்கிறது உறுதி சொல்ல முடியாது. இங்க கரெக்டா இருக்குன்னா நம்ம பேசிக்கலாம். இல்ல அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த இது பார்த்தாலும் நம்ம மெஷின்ல செக் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸ்லயோ போய் மெஷின்ல செக் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஜஸ்ட் நம்ம பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களுக்காக அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்றேங்க. ஏன் பாயிண்ட் செகண்ட் லைஃப் நாமினியா மாத்தலாமா கூடாதா அது தெரியாது. நான் மிஷின்ல மேனுவல் பார்க்காம பதில் சொல்லுங்க. அதுக்காகத்தான் நான் இது எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. செகண்ட் லைஃப் ஷூட் நாமினியா மாத்தலாமா கூடாதா அப்படிங்கிறது தெரியும். அவ்வளவுதான் சார். லாஜிக்லாம் அப்படி இருக்கணும் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் நாமினியா அவங்களுக்கு பிடிக்கல, அப்ப நீங்க அது அந்த ரைட்ஸ் இருக்கணும்ல. ஆக்சுவலாவே அது ஒரு லீகலா இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் லைஃப் தான் எலிஜிபிள் பர்சன் டு ரிசீவ் த பாண்ட். எல்லா டீடைல்ஸும் ஃபர்ஸ்ட் லைஃபோட தான். சோ அத வச்சு தான் நம்ம சொல்லணுமே தவிர திடீர்னு மாத்தலாமான்னு சொல்லலாம். நான் மேனுவல் பார்க்காம சொல்லல. ஓகே ஓகே. அடுத்தது இறுதியாக ஸ்ரீ போனா மேடம், எந்த பிரான்ச் சொல்லிட்டு பேசுங்க மேடம். பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கப்பா. திரும்பவும் கொடுத்துட்டேன் பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக் மார் இருக்கதா டச் பண்ணுங்க. திரும்பவும் கொடுக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அவங்க அன்மியூட் பண்ணுங்கப்பா. கொடுங்க. அது அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. மேடம் வாய்ஸ் வரல, அன்மியூட்ல தான் இருக்கீங்க. தெரியல. சரி, மைக் மாதிரி இருக்கத டச் பண்ணுங்க போனா. பண்ணவே இல்லையே. இல்ல அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கிட்டத்தட்ட மணி 9 போகுது. இந்த பயிற்சி வகுப்பும் மிகவும் அருமையா இருந்தது. பார்ட் 2 கண்டிப்பா இன்னொரு தடவை நடத்தினா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு டைம் கிடைக்கக்குள்ள எங்களுக்கு இந்த டெத் கிளைம் மட்டும் சொல்லுங்க போதும். டெத் கிளைம் மட்டும் எங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. நண்பர்களே, இதுக்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நல்லா தெளிவா எழுதி போடுங்க. சார் குரூப்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சவொடனே உடனே பதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதனால இத்துடன் இந்த கேள்வி பதிலை நிறைவு செய்து இன்று வருகை தந்திருக்கும் விருந்தினருக்கு நன்றியுரை கூறும் நேரம் இது. நன்றியுரை கூற வத்தலகுண்டு பணியாற்றும் திருமதி சுதாமதி அவர்களை வரவேற்கின்றேன். தலைவரை வணங்கி இதுவரை பயிற்றுவித்த பிதாமகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி, இன்று பயிற்றுவிக்க வந்த திரு ஆறுமுகம் சார் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். SSMG குழுமத்தின் சார்பாகவும் மற்றும் SSMG குழும உறுப்பினர்களின் சார்பாகவும். இதுல என்னன்னா சார், டென்த் கிளைம்ல 2 பிரிவு இருக்கின்றத இன்னைக்கு புதுசா கேள்விப்பட்டிருக்கேன். பாடும்போதும் வாழ்க்கைக்கு பின்னு. ஏன்னா எல்லாமே 10th கிளைம், மெச்சூரிட்டி 10th கிளைம், மெச்சூரிட்டி 10th கிளைம் இப்படின் போது தமிழ்ல அழகா வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்னு அப்படின்னு. ஏன்னா ஜீவனானந்தம் மட்டும்தான் எனக்கு அதை சொல்லுவோம். வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு அந்த ஜீவனானந்துக்கு மட்டும்தான் சொல்லுவோம். எல்லா பாலிசிக்குமே இருக்குன்றத இன்னைக்குதான் அதை புரிஞ்சுக்கிட்டா சார். ஆனா அது எல்லாரும் சொன்னது மாதிரிதான் 10th கிளைம் போயிட்டா, ஏன்னா அது கடவுள் புண்ணியத்துல நம்ம எப்பயோ ஒரு தரம் தான் அதை ஃபுல் பண்ணணும். எல்லாருக்குமே மெச்சூரிட்டி தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்படின்னும் போது அந்த ஃபார்ம்ல 100 தரம் படிச்சு பார்த்தாலும் டவுட் வந்துடும் சார். மறுபடியும் யாராவது ஒருத்தர் கேட்டுட்டே போவேன். நல்லா பென்சில்ட்ட நோட் பண்ணிட்டு போவேன் சார். அங்க போய் ஏன்னா அடுத்தடுத்து இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு சில இடங்கள்ல டவுட்டான இடங்கள்ல பென்சில்ல நோட் பண்ணுவேன். அது மாதிரி நீங்க எங்களுக்கு மந்த்லி ஒரு கிளாஸ் இந்த கிளைம்ஸ் மட்டும் 10th கிளைம்ஸ் மட்டும், ஏன்னா ஆபீசர்ஸுக்கும் எங்களுக்கும் அவங்க ஒண்ணு சொல்ல நாங்க ஒண்ணு செய்ய இந்த பிரச்சனை இல்லாம இப்படி SSMGல கத்துக்கிட்டு சுமூகமா எளிதா எப்படி போடணும் எப்படி வாங்கணும்ன்றத உண்மையிலேயே எளிதா சொல்லி கொடுத்துட்டே சார். ஆனா அந்த சில நேரங்கள்ல அந்த இங்கிலீஷ்ல அந்த கரெக்டான தமிழ் அர்த்தம் சொல்ல முடியாம நீங்களே இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு அந்த அது என்னது ஒவ்வொரு சரத்து இருக்கும்ல உள்ளுக்குள்ள,
அது எப்படி அப்படின்றத அழகா இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. அதை தமிழ்ல மொழிபெயர்க்க முடியலையா எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்ல மொழிபெயர்த்தா வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி அடுத்து வரும்போது எங்களுக்கு அதை இங்கிலீஷ்ல சொல்லிட்டாலும் தமிழ்லயும் அதை கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு வகுக்கெடுப்பாரு. தாழ்மையுடன் எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொண்டு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து இந்த கிளைம்ஸை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க பாருங்களேன், எங்களுக்கு தெரிஞ்சதை உளரணுமா இல்லையா இடையில நீங்க வந்து தகவல் சட்டம் ரூல்ஸ் அதுல இருக்கு அப்படின்னீங்க. இந்த ஜீவன் ஆனந்த் வந்து மெச்சூரிட்டி இருக்குன்றது எங்களுக்கு இப்பதான் சார் தெரியும். ஏன்னா எங்கிட்ட சொன்னது பூராமே 99 ரிஸ்க் முடிஞ்சிருது, நீங்க வாங்கிக்கலாம், சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம் உயிரோட இருந்தா, இப்படிதான் சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டியா கொடுப்போம்ன்றது சொல்லவே இல்லை. ரிஸ்க் மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எஸ்பிக்கு பிறகு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ரிஸ்க் தான். அது இப்போ 814 915 715 அதை தானே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 149க்கு தான் சரண்டர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லைங்க சார், தேங்க்யூ. சில விஷயங்கள் எத்தனை தானாலும் கத்துக்கிட்டே இருப்போம். நாங்க மீண்டும் உங்களை மறுபடியும் அழைத்து மீண்டும் எங்களின் சார்பாக நன்றியை குறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. நாளைய பயிற்சி வகுப்பு உண்டு. நாளைக்கு பாத்தீங்கன்னா HNI அண்டர் ரைட்டிங் பற்றி கவர்னர் சார் அவர் சென்னை டூர்ல இருந்து பேச வராங்க. நண்பர்களே அனைவரும் வருகை தந்து அந்த பயிற்சியும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். மல்லியண்ணா வணக்கம். நன்றி. வணக்கம். ஆரம்பத்துக்கு தெரியுமில்ல அவரை நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறவர். நன்றி. ரிட்டையர்டு.